நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோக்கடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோக்கடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஒரு சிறுவன் பல வாரங்களா ஒரு குட்டி பொம்மை கப்பலை செய்து கொண்டிருந்தான். அவன் அந்த பொம்மை கப்பலை செஞ்சு முடிச்சிட்டு அந்த கப்பலுக்கு அழகான வண்ணங்களை பூசி இன்னும் அழகுபடுத்தி வைத்தான். அடுத்த நாள் அந்த பொம்மை கப்பலை ஆற்றுல விட்டு விளையாட எடுத்துட்டு போனான். ஆற்றுல அந்த கப்பலை விட்டு விளையாடி கொண்டு இருக்கும்போது பலத்த காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த கப்பலும் பலத்த காற்றினால அடித்து கொண்டு செல்லப்பட்டது. தன் கையால செஞ்ச அந்த அழகான பொம்மை கப்பல் இப்போ கைவிட்டு போயிருச்சேன்னு அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டான். சில மாதங்கள் கழித்து அந்த சிறுவன் ஒரு கடையில அதே கப்பலை பார்த்தான். அந்த கப்பலை ஆராய்ந்து பார்க்கும்போது அது அவன் தன் கையால செய்த அதே கப்பல் தான்னு தெரிய வந்துச்சு. உடனே அந்த சிறுவன் கடைக்காரர்கிட்ட போய் இது என்னோட கப்பல் தான்னு சொன்னான். ஆனா அந்த கடைக்காரர் உனக்கு வேணும்னா நீ இதை விலை கொடுத்து தான் வாங்கணும்னு சொன்னாரு. உடனே அந்த பையன் தன் வீட்டுக்கு ஓடி போய் தான் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வந்து அந்த கப்பலை வாங்கினான். வாங்கினதும் அந்த கப்பலை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். இயேசு கிறிஸ்து நம்மை அவர் சாயல்ல படைச்சாரு. அவர் கைகளினால நம்மளை உருவாக்கினாரு. ஆனா பாவம் பெருகி நாம் அவரை விட்டு விலகி போனோம், தொலைஞ்சி போனோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடி கண்டுபிடித்தாரு. நம்மளை விலை கொடுத்து மறுபடி வாங்கி அவர் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாரு. தன்னையே சிலுவையில விலையாக கொடுத்து நம்மை திரும்ப பெற்றுக்கொண்டாரு, மீட்டு கொண்டாரு. இந்த அன்புக்கு பாத்திரவான்களா நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோமா? அவர் இன்றைக்கும் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். வழி விலகி போனாலும் மீண்டும் மீண்டும் நம்மை அவர்கிட்ட சேர்த்து கொள்கிறார். சலிப்பின்றி நம் பாவங்களை மன்னித்து அவருடைய கிருபையினால நம்மை வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். ஏசப்பா என்ன கை விட்டுருவாரோ, என்ன கை விட்டுட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றி போடுங்க. அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடாத தேவன். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும் தேவன். ஒரு நாளும் ஒருபோதும் உங்க வாழ்க்கையை வீணாக போக அவர் விடமாட்டார். உங்க கண்ணீருக்கு பதில் இல்லாம போக அவர் விடமாட்டார். உங்களை உருவாக்கினதும் அவரே, உங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள அவரே விலையாக்கி மீட்டு கொண்டவரும் அவரே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னு கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. நம் சாபத்தை நீக்க அவர் சாபமானார். இந்த விலைமதிப்பில்லாத அன்பு இனிமேலும் உங்களை தாங்கும், உங்களை நடத்தும். நாமும் அவர் அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.